Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு இடையில வாட் யூஸ் பண்ணுவோம் தானே. அந்த சென்டென்ஸோட இடையில அந்த வாட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, வாட்ங்கிறது நம்ம வாட் யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேட்போம் தானே, WH क्वेश्चन சொல்லுவோம். அப்ப அந்த வாட் யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேக்குறோம். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, இப்போ ரெண்டு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு இடையில நம்ம அந்த வாட் யூஸ் பண்ணி பேசியிருக்கோம். இந்த வாட் கிளாஸ். ஓகே, அந்த வாட் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம் தானே. அப்ப அந்த வாட் எங்க வரும் அப்படின்னா, இப்போ ரெண்டு நிகழ்வு இருக்கு. ரெண்டு நிகழ்வுனா அவன் சொன்னது எனக்கு கேட்கவில்லை. அப்ப அவன் சொன்னது ஒரு நிகழ்வு, எனக்கு கேட்கல இன்னொரு நிகழ்வு தானே. இப்படி ரெண்டு நிகழ்வு வரும். அந்த ரெண்டு நிகழ்வுல ஒரு வெர்பு இருக்குல்ல. இப்போ அவன் சொன்னது, அப்ப சொல்லக்கூடிய செயல். ஓகே, சொல்றதுனாலே வெர்பு. இது ஒரு வெர்பு. இன்னொன்னு என்ன, எனக்கு கேட்கவில்லை, கேட்கறது இன்னொரு வெர்பு தானே. அப்போ ரெண்டு வெர்பு, ரெண்டு செயல் நடக்கு. அப்போ ரெண்டு வெர்புல ஒரு நிகழ்வு கூட வர வெர்பு கூட எப்படி வரும்னா, அந்த சொன்னது தூ இல்லைன்னா தைல முடியும் அந்த வெர்பு. ஓகே, தமிழ் வார்த்தை. அந்த தமிழ்ல நம்ம பேசும்போது சொன்னது, கேட்டது, கேட்டதை, சொன்னதை, பார்த்ததை, பார்த்தது, இந்த மாதிரி தூ இல்லைன்னா தைல முடியும். ஓகே, ஒரு நிகழ்வு கூட வர வெர்பு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அந்த தூ இல்லைன்னா தைல முடிஞ்சி அப்படின்னா அந்த நிகழ்வை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வாட் யூஸ் பண்ணி பேசணும். ஓகே, அப்பதான் அந்த இடையில நம்ம வாட் யூஸ் பண்றோம். ஓகே, அப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாருங்க, அவன் சொன்னது எனக்கு கேட்கவில்லை. அப்போ இந்த ரெண்டு நிகழ்வுல எதை ஃபர்ஸ்ட், இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஓகே, எனக்கு கேட்கவில்லை, எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்றேன். இதை எப்படி சொல்லலாம்? பாஸ்ட் தானே, முடிஞ்சு போற விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம். ஓகே, அப்போ முடிஞ்சு போற விஷயத்த பத்தி பேசும்போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பேசிடலாம். அப்ப எனக்கு கேட்கவில்லை, அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எனக்கு, எனக்குன்னா ஐ. அடுத்து கேட்கவில்லை அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம். நெகட்டிவ்க்கு என்ன, பாஸ்ட் டென்ஸ்க்கு நெகட்டிவ் போடும்போது டிட்னு சேர்ப்போம் தானே, டிட். அடுத்து கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல ஹியர். ஓகே, அப்ப I didn't hear அப்படின்னா எனக்கு கேட்கவில்லை. என்ன கேட்கல, அவன் சொன்னது. அப்போ இந்த நிகழ்வு கூட வரும்போது அந்த வெர்ப் எப்படி இருக்கு, தூலனா தைல இருக்கும். சரியா? அப்ப அந்த தூல இருக்கு. தூ இருக்கனால இங்க என்ன எழுதணும், வாட் யூஸ் பண்ணணும். அந்த நிகழ்வை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இதுலதான் வாட் யூஸ் பண்ணணும். வாட் எழுதிட்டு அந்த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் வெர்பு இந்த மாதிரி எழுதிடலாம். அப்போ சப்ஜெக்ட் என்ன, அவன், அவன்னா he. அடுத்து சொன்னது, சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say, அதோட பாஸ்ட் said. ஓகே, புரிஞ்சுதா இது எப்படி வந்ததுன்னு? ஒரு சென்டென்ஸ்ல இப்ப ரெண்டு நிகழ்வு இருக்கும். ரெண்டு நிகழ்வுல ஒரு நிகழ்வு அந்த வெர்ப் இருக்குல்ல, அந்த வெர்ப்ல தூ இல்லைன்னா தைல முடியணும். அப்படின்னா நம்ம அந்த வார்த்தையை நம்ம வாட் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அவன் சொன்னது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்றேன். இது எப்படி சொல்லலாம்? I didn't hear what he said. I didn't hear what he said. ஓகே, அடுத்து நீ சொன்னத நான் கேட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ சொன்னத நான் கேட்டேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, நீ சொன்னதை, இது ஒரு செட்டு, நான் கேட்ட அடுத்த செட்டு. அதுல நீ சொன்னதை இந்த நிகழ்வு கூட வர வெர்பு எப்படி இருக்கு பாருங்க, சொன்னதை, தைல முடிஞ்சிருக்கு. தூ இல்லைன்னா தைல முடியும் தானே. அப்போ நீ சொன்னது இந்த நிகழ்வை எழுதும் போதுதான் நம்ம அங்க என்ன எழுதணும், வாட் யூஸ் பண்ணி பேசணும் தானே. அப்ப நான் கேட்ட, இது எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நானும் ஐ. இது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போன விஷயத்த பத்தி தான் பேசுறோம் தானே. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி பேசுறோம். நான் கேட்டேன். ஓகே, அப்போ சப்ஜெக்ட் ஆயி அடுத்து என்ன வரணும், கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல
here அதோட past வந்து heard. Okay, D மட்டும் சேர்த்தா போதும். Heard. I heard. Now கேட்டேன். என்னது? நீ சொன்னதை. அப்ப அந்த நிகழ்வை எழுதுறதுக்கு முன்னாடி what யூஸ் பண்ணணும். What? அடுத்து நீ சொன்னதை, நீ subject you. இது past formல தான் இருக்கு. சரியா? சொன்னது. சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? say. அதோட past said. Okay. அப்போ நீ சொன்னதை நான் கேட்டேன் அப்படின்னா I heard what you said. I heard what you said. Okay. Next. நான் சொன்னது உனக்கு கேட்டுதா? நம்ம சொல்லுவோம்ல, நான் சொன்னது உனக்கு கேட்டுதா அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? நான் சொன்னது உனக்கு கேட்டுதா. பாஸ்ட் முடிச்சு போனதை பத்தி தான் நம்ம கொஸ்டினே கேக்குறோம். ஓகே, அப்ப நான் சொன்னது இது ஒரு செட், உனக்கு கேட்டுதா அடுத்த செட் தான். அப்போ பாஸ்ட பத்தி நம்ம கொஸ்டின் கேக்குறோம். அப்ப அங்க என்ன யூஸ் பண்ணணும்? டிட் யூஸ் பண்ணி தான் பேசுவோம் தானே. டிட். அடுத்து என்ன? உனக்கு கேட்டுதா. அப்போ உனக்கு யூ சப்ஜெக்ட் யூ. அடுத்து verb எழுதணும். verb என்ன? கேட்டுதா. கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல ஹியர். அது அப்படியே எழுதணும். நம்ம பாஸ்ட் பத்தி பேசுறோம், இங்க டிட் வந்திருக்கனால verb எப்பவுமே என்னது? பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். இங்க பாருங்க, டிட் டிடின்ட் நெகட்டிவ் வேர்ட். இப்போ டிடின் நெகட்டிவ், டிட்ங்கிறது பாசிட்டிவ் நம்ம क्वेश्चन கேக்குறது. அப்போ டிட் டிடின் வந்தாலே அடுத்து வர verb எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அப்போ என்ன? உனக்கு கேட்டுதா அப்படின்னா did you hear. உனக்கு கேட்டுதானா did you hear. என்ன கேட்டுதா? நான் சொன்னது. அப்போ இந்த நிகழ்வு கூட வரும்போது இங்க verb எப்படி இருக்கு? அந்த சொன்ன தூல இருக்கு. அப்போ what போடணும். அடுத்து சப்ஜெக்ட் நான், நான்னா I. அடுத்து சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? say. அதோட past said. ஓகே. அப்போ நான் சொன்னது உனக்கு கேட்டுதா அப்படின்னா எப்படி சொல்லலாம்? Did you hear what I said? Did you hear what I said? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் சொல்வது உனக்கு கேக்குதா. நம்ம சொல்லுவோம்ல, நான் சொல்றது உனக்கு கேக்குதா அப்படின்னு. பிரசன்ட்ல தான், பிரசன்ட்ல நடக்கிறது. ஓகே, அப்ப இது வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கலாம் தானே. நான் சொல்வது, சொல்றது. ஓகே, நம்ம பேச்சு வாக்குல சொல்றது அப்படின்னு சொல்றதானே. நான் சொல்றது உனக்கு கேக்குதா. ஓ, நான் சொல்றது ஒரு செட், உனக்கு கேக்குதா அடுத்த செட். இது எப்படி क्वेश्चन கேட்கணும்? சிம்பிள் பிரசன்ஸ் படி கேட்கலாம். இப்போ பிரசன்ட்ல நடக்குது. அப்போ உனக்கு கேக்குதா சிம்பிள் பிரசன்ஸ்ல எப்படி கேட்கணும்? do இல்லனா does யூஸ் பண்ணி கேட்போம். அதுல வந்து சப்ஜெக்ட் என்ன? உனக்குன்னு வந்திருக்கு. சோ உனக்குன்னு வந்தனால சப்ஜெக்ட் you வந்தனால நம்ம do யூஸ் பண்ணி தான் கேட்போம் क्वेश्चन. do you. அடுத்து கேக்குதா. கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல hear. do you hear? உனக்கு கேக்குதா. ஓகே. அடுத்து நான் சொல்வது, நான் சொல்றது. அப்ப அந்த தூ what. அதுக்கப்புறம் என்ன? சப்ஜெக்ட் I. இத வந்து நீங்க சிம்பிள் பிரசன்ஸ் படியே எழுதலாம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படியே எழுதலாம். ஓகே, நான் வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படியே சொல்றேன். what I. அடுத்து சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say. what I say. ஓகே. ஓ, நான் சொல்றது உனக்கு கேக்குதா அப்படின்னா do you hear what I say? do you hear what I say? ஓகே. நெக்ஸ்ட், நான் சொல்வத say. நம்ம சொல்லுவோம்ல, நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்றோம்ல. நான் சொல்றத செய். இது எப்படி சொல்லலாம்? நான் சொல்றதை இது ஒரு செட், செய் அடுத்த செட். இந்த செட்டுக்கு என்னது? சப்ஜெக்ட் வரல, verb மட்டும் தான் இருக்குதானே. அப்ப அந்த verb அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிடணும். செய், செய்யறதுக்கு do. அடுத்த செட் எழுதும் போது சொல்வதை, சொல்றதை, அந்த தை அதுக்கு what யூஸ் பண்ணணும். அடுத்து சப்ஜெக்ட் நான், நானா I. அடுத்து சொல்றதுக்கு say. ஓகே. அப்போ நான் சொல்றத செய் அப்படின்னா do what I say. do what I say. ஓகே. நெக்ஸ்ட், நான் செய்வத பாரு. நான் செய்யறத பாரு அப்படின்னு சொல்லுவோம். நான் செய்யறத பாரு அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம்? செய்யறதை இது ஒரு செட், பாரு அடுத்த செட். அந்த பாரு see. அடுத்து தை அதுக்கு what.
சப்ஜெக்ட் என்ன நான் சப்ஜெக்ட் ஐ அடுத்து செய்வதை செய்வதுக்கு இங்கிலீஷ்ல do இது எப்படி நான் செய்யறத பாரு அப்படின்னா see what I do see what I do ஓகே நெக்ஸ்ட் உனக்கு பிடிச்சத செய் நம்ம சொல்றோம்ல உனக்கு பிடிச்சத செய் அப்படின்னு இது எப்படி சொல்லலாம் உனக்கு பிடித்ததை இது ஒரு செட் செய் அடுத்த செட் செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do அடுத்து பிடித்ததை தை what அப்புறம் உனக்கு சப்ஜெக்ட் you அடுத்து பிடித்ததை பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல like அப்போ உனக்கு பிடிச்சத செய் அப்படின்னா எப்படி சொல்லலாம் do what you like do what you like ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க பாலாவுக்கு பிடிக்காதத செய்யாத நம்ம சொல்றோம்ல பாலாவுக்கு பிடிக்காதத செய்யாத அப்படின்னு இது வந்து என்னது நெகட்டிவ்ல நம்ம சொல்றோம் தானே பாலாவுக்கு பிடிக்காததை இது ஒரு செட் செய்யாத அடுத்த செட் அப்ப அந்த செய்யாதையில வந்து என்னது சப்ஜெக்ட் வரல நம்ம வெர்ப மட்டும் தான் எழுதுவோம் அதுவும் நெகட்டிவ் செய்யாதே அப்போ don't யூஸ் பண்ணோம் தான் நெகட்டிவ்க்கு don't போட்டாச்சு அடுத்து என்ன வரணும் செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do do அப்போ don't do அப்படின்னா செய்யாத இந்த don'tங்கிறது ஒரு ஆக்சிலரி வெர்ப் doங்கிறது ஒரு மெயின் வெர்ப் இது வந்து ஆக்சிலரி வெர்பாவும் இருக்கும் அதே போல மெயின் வெர்பாவும் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியா அப்போ don't do அப்படின்னா செய்யாத என்ன பாலாவுக்கு பிடிக்காததை அப்ப அந்த தை what அடுத்து என்ன பாலாவுக்கு சப்ஜெக்ட் பாலா ஓகே அடுத்து பிடிக்காததை நெகட்டிவ்ல தானே இருக்கு அப்போ சிம்பிள் பிரசன்ஸ் படி நெகட்டிவ்ல எழுதும் போது அங்க என்ன எழுதுவோம் don't இல்லனா doesn't சேர்ப்போம் தான் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து don't இல்லனா doesn't சேர்ப்போம் இங்க வந்து என்னது பாலா சிங்குலர் சப்ஜெக்ட் என்ன சிங்குலரா இருக்கு சோ நம்ம இங்க என்ன சேர்க்கணும் doesn't சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா அங்க என்ன சேர்க்கணும் doesn't போட்டுட்டு அடுத்து like அடுத்து verb எழுதணும் verb என்ன like பிடிக்காததை doesn't like அப்படின்னா பிடிக்காதது அப்போ பாலாவுக்கு பிடிக்காதத செய்யாத அப்படின்னா don't do what Bala doesn't like don't do what Bala doesn't like ஓகே அடுத்து உனக்கு பிடித்தத எடுத்துக்கோ நம்ம சொல்றோம் உனக்கு பிடிச்சத எடுத்துக்கோ அப்படின்னு இது எப்படி சொல்லலாம் உனக்கு பிடிச்சத எடுத்துக்கோ அப்படின்னா உனக்கு பிடித்ததை இது ஒரு செட் எடுத்துக்கோ அடுத்த செட் இல்ல வந்து என்னது சப்ஜெக்ட் வரல சோ வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம் எடுத்துக்கோ எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது டேக் அடுத்து உனக்கு பிடித்ததை தை வாட் அடுத்து சப்ஜெக்ட் உனக்கு உனக்குன்னா யூ அடுத்து பிடித்ததை பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது லைக் அப்போ உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னா டேக் வாட் யூ லைக் டேக் வாட் யூ லைக் ஓகே நெக்ஸ்ட் உனக்கு தெரிஞ்சதை என்கிட்ட சொல்லு உனக்கு என்ன தெரியுமோ அதை என்கிட்ட சொல்லு அப்போ உனக்கு தெரிந்ததை என்கிட்ட சொல்லு அப்ப என்கிட்ட சொல்லு அப்படின்னா இங்க வந்து சப்ஜெக்ட் வரல சரியா அந்த என்கிட்ட அது வந்து ஆப்ஜெக்ட் அப்ப என்கிட்ட சொல்லு சொல்றதுக்கு டெல் டெல் மீனா என்கிட்ட சொல்லு ஓகே இப்போ அந்த என்கிட்ட சொல்லு அவங்கிட்ட சொல்லு அவகிட்ட சொல்லு அந்த சொல்லு யார்கிட்ட சொல்றோமோ அவங்கள நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா மேக்சிமம் நம்ம டெல் தான் யூஸ் பண்ணுவோம் சரியா டெல்க்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் யாரை நம்ம மென்ஷன் பண்றோமோ அவங்க ஓகே tell me என்கிட்ட சொல்லு என்னது உனக்கு தெரிந்ததை அப்போ what அடுத்து உனக்கு உனக்குனா you அடுத்து தெரிந்ததை தெரியறதுக்கு இங்கிலீஷ்ல no ஓகே அப்போ உனக்கு தெரிஞ்சதை என்கிட்ட சொல்லு அப்படின்னா tell me what you know tell me what you know ஓகே நெக்ஸ்ட் பாலா வைத்திருப்பது எனக்கு வேணும் நம்ம சொல்றோம்ல பாலா வச்சிருக்கிறது எனக்கு வேணும் அப்படி இது எப்படி சொல்லலாம் பாலா வைத்திருப்பது இது ஒரு செட் எனக்கு வேணும் அடுத்த செட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம் ஐ வாண்ட் ஓகே இது எல்லாருக்கும் தெரியும் தானே இது வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்றோம் எனக்கு வேணும் அந்த வேணும் ஒரு பொருள் வேணும் அப்படின்னாலே அத வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் சொல்லுவோம்
அப்ப அந்த வேணும் ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு சொல்லும்போது அங்க want யூஸ் பண்ணும். சரியா? வெர்பா என்ன யூஸ் பண்ணும்? want. அப்ப எனக்கு சப்ஜெக்ட் ஐ, அடுத்து வெர்ப் என்ன? want. I want. எனக்கு வேணும். ஓகே. அடுத்து பாலா வைத்திருப்பது, பாலா வந்து வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது to what. அடுத்து பாலா, அடுத்து வைத்திருப்பது. இப்போ இதோ ஒரு பொருள் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஐ ஹாவ், என்கிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன், என்கிட்ட உள்ளது, இந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கறதா அந்த ஹாவ். ஓகே, ஐ ஹாவ். இதே இது பாலா வைத்திருப்பது அப்படின்னா பாலா ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட நம்ம மென்ஷன் பண்றோம். இப்போ ஒரு நேம் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, ஒரு சிங்குலர் நேம் மென்ஷன் பண்றோம்னா அதுக்கு அடுத்து ஹாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐ ஹாவ், ஐனா சிங்குலர் தான், என்ன மட்டும் மென்ஷன் பண்றது. ஆனா ஐக்கு அடுத்து ஹாவ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது நம்ம ஹாவ் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. இதே இது சப்ஜெக்ட் ஹி, ஷி, இட், சிங்குலர் நவுன். ஓகே, சிங்குலர் நவுன் அல்ல நேம் எல்லாமே மென்ஷன் பண்றது. ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அங்க ஹாஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா சப்ஜெக்ட் ஐ வரும்போது நம்ம ஹாவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாலா வச்சிருக்கிறது எனக்கு வேணும் அப்படின்னா I want what பாலா has. I want what பாலா has. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது ஹோம்வொர்க். நீ சமைக்கிறத, இப்போ சமைக்கிறத நான் சாப்பிட மாட்டேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம் தானே. அப்போ நீ சமைக்கிறத, இப்ப சமைக்கிறத நான் என்ன சாப்பிட மாட்டேன் ஃபியூச்சர் மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இது வந்து ரெண்டு செட்டா இருக்கு. ஒன்னு வந்து என்னது பிரசன்ட், இன்னொன்னு ஃபியூச்சர் மெயின் பண்ணி சொல்றது. இதை எப்படி சொல்லான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.